இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன? எல்லாரும் எதோடு இருக்கீங்க? இந்த ஆட்சி எப்ப போகும்? 2 மாசம் தானே ஆயிருக்கு. என்னடா இவங்க வந்த உடனே இங்க இருக்கிறவெல்லாம் போறாங்க. இந்த மணிப்புறாக்களை பத்தி கவலையே படாது. இவங்க போயிட்டே இருப்பாங்க. சில புறாக்கள் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவில் காலையில் நாகூர் தர்காவில் நெல் போடுவாங்கன்னு அங்கே இருக்கும். மாலையில் வேளாங்கண்ணிக்கு போயிடும், அங்கே நெல் போடுவாங்க, நெற்கதிரை போடுவாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி போறவங்களை பத்தி இந்த அதிமுக என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இந்த கட்சியை நம்பாம ஓடுறான்டா, அவன் ஓடுகாலி. அவனை பற்றி நாங்க பேசி நம்ம நேரத்தை போக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்டா, வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. வந்ததெல்லாம் பேசுறவன் தலைவன் கிடையாது, வாயில வர்றதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் இளைய தலைமுறையே பால்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி இருக்கு. ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொது மேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. மூதறிஞர் ராஜாஜி இருந்த அந்த டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின், இந்த வரலாறு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்ய காமிக்கிறது என்ன கிடையாது. சட்டமன்றமா சந்தக்கடா கேட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். தோலா நீ தலைவனை உச்சரிக்க உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார். நீ என்ன அறவே கடுத்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ விஜய்? நான் கேட்கிறேன், நீ விஜயை கை நீட்டி பேசுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின, எவ்வளவு வெளியே சொல்லி இருக்கிறையா? நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்ற உனக்கு என்னடா யோசிச்சு இருக்கு? நீ ஒரு வரை சுட்டி காட்டுற. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமரன் கார் இறக்குனாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்கள் மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ ஆன அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்தது இல்லையா? நீ பணம் கட்டலையா? அப்ப நீ யோக்கியமானவனா? சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு முதல்ல இறந்து போட்டான், அவன் என்னடா பாவம் செஞ்சான்? அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது நிறைய வேறு அப்படின்னு சொல்ற நீ, இனிமேல் விபத்தில் இறக்குற அனைவருக்கும் அனைவர் குடும்பத்துக்கும் கொடுப்பியா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்தில் யாராச்சும் வேணுண்டா போய் பஸ் ஏதோ லாரி விபத்தில் இறங்குறான்னு யாராச்சும் வேணுண்டு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாள்தனமா அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா 2 கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடுன்ற. நீ தான் முதல்ல ஓடணும், நீ தான் ஓடணும், அரசியலை விட்டே ஓடணும். ஓடுற காலம் வரும் விஜய். சரி, வர்றவங்களா சேர்த்துக்கிட்டீங்க, நீ என்ன யோக்கிய? வர்றவனா யோக்கியனா? அதுமே வழக்கு இல்லையா? இது நாங்க எங்க பல்ல குத்திய நாங்க மோந்து பார்க்க விரும்பல. அரசியல் ஒரு நாகரீகம். நீ எல்லாரையுமே கேவலமா பேசுறிய. அங்க போனவன் எல்லாருக்கும் என்ன அசிங்கம் இல்லையா? அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க என்ன கிடைக்கும்? இப்பவே கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க, கோட்டையில வாங்க ஆரம்பிச்சுட்டான்றாங்க. நீ இது எப்படி வரத்தான் போகுது? எவ்வளவு நாளைக்கு தான் நீ இது மறைச்சு வைக்க முடியும்? அன்னைக்கு தெரியும், வெட்ட வெளிச்சமாகும். 14 மணி நேரம் விஜய் கோட்டையிலே இருந்தார். 14 மணி நேரம் உட்கார்ந்து எழுதினார். கோட்டையிலே இருக்கானா உனக்கு புத்தி சரியில்லை.
உனக்கு ஃபைல் பார்க்க தெரியாது, வீட்டுக்கு போனா ஃபைல் பார்க்க மாட்டேன், வேற எதை பார்த்துருவ, அதனால அங்க உட்கார்ந்துருக்க. எங்க அம்மா 20 மணி நேரம் உழைப்பாங்க. உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? ஒவ்வொரு செக்ரட்டரியும் கையை கட்டிட்டு நிற்பான். புரட்சி தமிழர் எடப்பாடிய அனைவரையும் கேர் செய்வார். அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த முதலமைச்சர் பதவி என்பது அத்தனை ஃபைலையும் கோப்பையிலையும் கையெழுத்து போடணும், அப்பதான் இயங்கும். இது கூட தெரியாம இனியாவது பார்த்து நட. இந்த பதவி என்பது நாளையே போய்விடும். ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்ததுன்னா என்ன ஆகுறது? மக்கள் உன்னை ஆட்சியில நீ என்ன செஞ்சன்னு பார்ப்பாங்களே, அப்ப கவர்ச்சி எடுபடாது. நீ என்ன கவர்ச்சியாவா இருக்க? அவன் கவர்ச்சியாவப்பா விஜய் இருக்காரு. டேய், எங்க அம்மாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றேன்? டேய், எங்க தலைவனை பார்த்தா பார்த்தவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்க்கிறவன் திரும்ப திரும்ப ஓடியாந்து காலையில போகும்போது பார்ப்பாங்க, வரும்போதும் பார்ப்பாங்க. உன்னை ஒரு முறைக்கு மேல மறுமுறை பார்க்க முடியுமா? விஜய்க்கு என்ன? நீ அறிவை வளர்த்துக்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கணும். நல்லா இருக்கு. சும்மா இந்த ஜால்ரா அடிக்கணும், இந்த ஜால்ரா அடிக்கிறதுனாலயே தலைவர்கள் சில பேர் கெட்டு போறாங்க. ஜால்ரா அடிப்பவன்ட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தலைவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.